ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுபா பூரணி. இன்றைக்கி விளக்கை எப்படி சிம்பிளாக தேய்ச்சி வைக்கலாங்கிறத உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். முதல்ல விளக்கை நல்ல டிஷ்யூ பேப்பரில் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. எண்ணெயெல்லாம் தொடச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி 2 லெமனை பிழிஞ்சி விட்டு ஊற வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரம் ஷாம்பு ஊற்றி, எந்த ஷாம்புனாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு என்ன ஷாம்பு பிடிக்குமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, ஒரு வெறும் சபீனா மட்டும் வச்சு தேய்ச்சா போதுங்க. வேறு எதுவும் தேவையில்ல. கோலப்பொடி இல்லைன்னா செங்கப்பொடி அப்படின்னு எல்லாத்தையும் வச்சு தேய்ப்பாங்க. அதெல்லாம் தேவையே இல்லைங்க. வெறும் சபீனா மட்டும் வச்சு தேய்க்கலாம். நான் அந்த தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்கள். நான் இது கடையில் வச்சு தேய்க்கிறேன், அதனால் ஒரு விளக்கு மட்டும் தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இது இப்படி நல்லா தேய்ச்சிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா போதும். நான் வேறு எதுவும் எடுக்கலை, வெறும் சபீனா மட்டும்தான். சபீனா மட்டும் வச்சு தேய்ச்சிட்டேன் பாருங்கள், எவ்வளோ விளக்கு நல்லா இருக்குன்னு. இந்த மாதிரி விளக்கு பளபளன்னு இருக்குங்க. இந்த மாதிரி எல்லா விளக்கையும் நீங்கள் தேய்ச்சி எடுத்து வச்சுட்டு, ஒரு மஞ்சள் பொடி தண்ணியில், நல்ல தண்ணியில் மஞ்சள் பொடி போட்டு அதில் முக்கி எடுத்து வச்சுக்கோங்க. மஞ்சள் தண்ணியில் முக்கி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு விளக்காக எடுத்து ஒரு காட்டன் ஒரு துணியை வச்சு ஒன்று ஒன்றா தொடச்சி எடுக்கலாம். இப்போ நான் தொடச்சி எடுக்கிற மாதிரி நீங்களும் ஒன்று ஒன்றா தொடச்சி எடுக்கலாம். அப்போ தான் அந்த மேலே அந்த புள்ளி புள்ளியாக இருக்குங்க விளக்கில். நம்ம விளக்கு தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், அது ஒரு மாதிரி புள்ளி புள்ளியாக இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா நம்ம விளக்கு தேய்ச்ச உடனே அதை நல்லா தொடச்சி எடுத்து வச்சிட்டோன்னா அந்த புள்ளிகள்லாம் இருக்காது. விளக்கு நம்ம தேய்ச்ச மாதிரி பளபளன்னு இருக்கும். ஒரு வாரத்துக்கானாலும் அந்த விளக்கு அப்படியே இருக்கும். நீங்கள் டெய்லி விளக்கு பொருத்தும் போது ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு அதை தொடச்சி எடுத்து தினமும் அப்படி தொடச்சிட்டு விளக்கு பொருத்துனீங்கன்னா அந்த பச்சை பிடிக்கிறதெல்லாம் பிடிக்காது. அந்த மாதிரி தினமும் செஞ்சோன்னா பச்சை பிடிக்காதுங்க. விளக்கு தேய்க்கவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை பாருங்கள், நான் எல்லா விளக்கும் தேய்ச்சி எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி விளக்கு நல்ல பளபளன்னு மின்னுங்க. ரொம்ப ஸ்டெயின் பண்ணிக்கணும்னு அவசியமே இல்லைங்க. விளக்கு இவ்வளோ அழகாக தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை முயற்சி பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.